இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பிரேக் போடு, சடன் பிரேக் போடு. ஏன்பா என்ன பிரச்சனை? ஏய், என்னம்மா ஏன் சட்டை போட்டு வந்திருக்க? அதான்ப்பா நான் ஆட்டோக்காரோட டாட்டர்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான். அது எப்படின்னு தெரியுமாப்பா? நான் ஆட்டோக்காரி நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரி நியாயமுள்ள ரேட். உங்க அப்பா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? ஆமால, எதுக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தல, என்னப்பா பண்ணீங்க? உங்க அப்பா ஆட்டோ கொண்டு போய் எங்க இடிச்சிட்டு வந்திருக்காருமா. முன்பக்க வீலே நொறுங்கி போயிருக்கு. எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இந்த மாதிரி அவசர செலவுக்குலாம் நாம என்ன பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் எட்டு வந்து செலவு பண்றதுக்கு? நான் கரெக்டான ஸ்பீட்ல தான் போனேன். நீ போறத ஓவர் ஸ்பீடு பார்த்து ஓட்டு. ஐயோ, ஏன்பா பார்த்து ஓட்டக்கூடாதா? என்னம்மா நீ இப்படி சொல்ற? இந்த சிட்டில யார் டிராபிக் ரூலை மதிக்கிறா? இந்த சென்னை மாநகரத்துல டிராபிக் ரூலை மதிக்கிற ஒரே ஆட்டோ டிரைவர் நான் தான். லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறான், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போறான். என்ன பண்றது? மோத வேண்டியதாகி போச்சு. இந்த சாக்கு போக்குலாம் சொல்லாதீங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுற லட்சணம் எனக்கு தெரியாது. லெஃப்ட் ஓடி. பிரசவத்துக்கு இலவசம்னு ஒரு போர்டு போட்டுக்கீங்க. புள்ளதாச்சி பொம்பளையா பாத்து ஏத்திக்கீங்க. அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு சவாரி ஏத்திட்டீங்கன்னா மீட்டருக்கு மேல ஒத்த பைசா வாங்க மாட்டீங்க. நீங்க சம்பாதிக்கிற காசுல பெட்ரோல் போடணும், ஆட்டோ ஓனருக்கு வாடகை கொடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு என்னத்தை கொடுக்குறீங்க? நீங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பேசாம வீட்டுல உட்காரலாங்க. ஏன் இப்படி கத்துற? ஒலி கொடுத்தால் வழி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற, நடக்காது. ஏன்பா முதலாளி கிட்ட கொடுத்தா அவர் செலவு பாத்துக்குவாருல? இல்லம்மா, அவரு என்னையே பாத்துக்க சொல்லிட்டாரு. எவ்வளவுப்பா செலவாகும்? ஒரு 1000 ரூபாய்க்கு மேல ஆகுமா? தலை எழுத்து. கடனா கொடுத்தேன்னா ஆட்டோ ஓட்டி அடைச்சிடுறேன். என்னது? என்னப்பா என்ன பெத்த பொண்ணுகிட்டே கடன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நானே பெத்த கடன் எப்படி அடைக்க போறேன்னு தெரியாம இருக்க. நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுவீங்க, அப்புறம் நான் பேசவே மாட்டேன். அது போய் சர்வீஸ்க்கு விடுங்க, நான் நாளைக்கு காசு கொடுக்குறேன். உங்களை ரொம்ப தேங்க்ஸ்மா. இதாண்டி மற்ற பொண்ணுங்களுக்கு நம்ம பொண்ணுக்கு உள்ள வித்தியாசம். மற்றதெல்லாம் பெட்ரோல்னா இது பவர் பெட்ரோல். எக்ஸ்கியூஸ் மீ, யா மிஸ்டர் ஜீவா இருக்காரா? கோ ஸ்ட்ரைட். அங்கேயா? சார், லாஸ்ட் டைம் மாதிரி டிலே பண்ணாதீங்க. மே கம் இன்? எஸ். எப்போ பார்த்தாலும் ஹார்ட்வேர் ப்ராப்ளமாகவே இருக்கு. இதனால எங்களால் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கு சார். சார், கொஞ்சம் குயிக்காக ஆள் அனுப்புங்க. உடனே எங்களுக்கு ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். எப்போ அனுப்புறீங்க? நவ் ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் சார். இல்லை இன்னைக்கு அனுப்புங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ளீஸ். தேங்க்யூ. எஸ். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்களே. ஓ ரைட், அகிலா. மறந்தே போச்சு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு. இல்ல, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். இதோ இது எங்க எம்டி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க பாருங்க. சார், நான் ஒரு கோஇன்சிடென்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லட்டுமா? நீங்களும் ப்ளூ, நானும் ப்ளூ. நமக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? இது விஷயமா நீங்க விஷால தான் மீட் பண்ணணும். அவங்க யார் சார்? எம்டி கேபின்ல இருக்காரு. அவர் போய் நீங்க பாருங்க, அவர் எல்லா டீடைலும் கொடுப்பாரு. எம்டி கேபின் எங்க இருக்கு சார்? ரிசப்ஷன்ல கேட்டா சொல்லுவாங்க. ரிசப்ஷன் எங்கன்னு கேட்காதீங்க, அதுக்கு பதிலா எம்டி ரூம் எங்கன்னு நானே சொல்லிடுறேன். இப்படி நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா எம்டி ரூம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, ஒர்க் முடிச்சிட்டீங்களா? இன்னும் முடிக்கலையா? எஃப்எம் ரேடியோ கேட்டிருந்தா எப்படிங்க ஒர்க் முடிக்க முடியும்? எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த பாருங்க, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. உடனே அனுப்பிச்சுவீங்க. மே கம் இன் சார்?
சர்ப்ரைஸ். நீங்களா? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு அங்க இதுல ரோட்ல ஆக்சிடென்ட்ல உங்களை மீட் பண்ணனா அப்போல இருந்து உங்க மனசுல என் முகம் இல்ல, என் மனசுல உங்க முகம் அப்படியே இருக்குங்க. நீங்க என்ன தேடி இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே இருங்க நான் உங்களை பார்க்க வரலங்க. இங்க விஷால கிருஷ்ணன் ஒரு லேடி இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? விசால கிருஷ்ணன்ங்கிறது லேடி இல்ல, நான் தான் அந்த விசால கிருஷ்ணன். வாங்க முதல்ல உட்காருங்க ப்ளீஸ். விசால கிருஷ்ணன் என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்க? ஸ்ரீனிவாசன் கூல் ட்ரிங்க்ஸ் 2. இப்ப இந்த விசால கிருஷ்ணன் கதைக்கு வருவோமா? அம்மா பேரு விசாலம், அப்பா பேரு கிருஷ்ணன், ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த விசால கிருஷ்ணன். நீங்க விஷால்னு கூப்பிடலாம். அன்னைக்கு நடந்ததே நினைச்சு இன்னும் கோவமா இருக்கீங்க? இல்ல கோவமா தான் இருக்கீங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் இந்தாங்க. டு கூல் யுவர்செல்ஃப் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. I'll have later. இது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா வந்திருக்கேன். இந்த ஃபைல்ல இருக்க டெக்னோ சொல்யூஷனை கிளியர் பண்ணனும். நீங்க எம்டி வந்து ஜீவா கிட்ட அனுப்பிச்சாங்க. I know. டெக்னோ சொல்யூஷன்ஸ் நீங்க தான அது? ஜீவா சொன்னா உங்க கம்பெனில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரதா சொன்னா, கிளாரிஃபிகேஷன் கேப்பீங்கன்னு சொன்னா. நீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. what a pleasant surprise. I'm really happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஃபைல் ரெடி. ஒரே நிமிஷம் I'll just fetch it. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கேட்ட ஃபைல். Thank you. Thanks a lot. My pleasure. வரேன். உங்க ஃப்ரெண்ட் பேரு ஜீவா. அவர்கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா. விசால கிருஷ்ணன், விஷால்னு கூப்பிடலாம். என்ன கிளாரிஃபிகேஷனாலும் வந்து பார்க்கலாம். யா ஷூர். வாவ். Excuse me, sir. Sir? கர்ச்சீஃபை விட்டுட்டு போயிருக்கேன். அவர் இதை கவனிக்கவே இல்லையா? எக்ஸெப்ஷன். ஏய், உங்க அம்மா வராங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ இங்க இருந்தா அது இதுன்னு வாங்கி தர சொல்லி சும்மா தொல்லை பண்ணுவா. அவளை கூட்டிட்டு போய் வெளியில நில்லுங்க. சரி. ஏய், அம்மா சொல்றாங்களே, வடகன போலாம். வா.
இந்தா நிறுத்திக்கோங்க. ஹலோ, ஓ வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல வீட்ல ஷாப்பிங் வந்தாங்க. ஓகே. யாரு உங்க பொண்ணா? ஆமா, பேரு நிவேதிதா. பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிவேதிதானா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அர்ப்பணிக்கப்பட்டவள். ஆமாங்க, விவேகானந்தரோட ஐரோப்பிய சிஷ்ய பேரும் நிவேதிதா தான். அதான் அதே பேரை வச்சுட்டேன். முதல்ல குழந்தைய பாக்குறேன். அவளுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டாமா? ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர் இருக்கு? சாக்கோ பவர் இருக்கு மேடம். வேற வேற வெனிலா, பிஸ்தா, அப்புறம் இந்தாங்க. சாக்கோ பாரே ஓகே. சேர்த்து பில் பண்ணிக்கோ. ஓகே மேடம். இங்க வா. இந்தா. தேங்க்யூ ஆண்டி. வெல்கம். சாப்பிடுங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க ஒழுங்கா சாப்பிட்றாங்களா? நல்லா சாப்பிடுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஷீ இஸ் ஹெல்தி. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சொல்லிருக்கனா இல்லையா? புள்ள என்ன சொன்ன பேச்சு கேட்க வேண்டாம். இப்படி அதிக பிரசங்கித்தனமா இருக்கிறது என்னடி புத்தி உனக்கு? குழந்தைய ஏன் திட்டுறீங்க? நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். என் குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? செல்வி, அம்மா ஆசிரமத்தில் இருக்காங்களே, அவங்கள இவங்க தான் பாத்துக்கிறாங்க. யாரா இருந்தா எனக்கு என்ன? என் குழந்தைக்கு ஏன் பெர்மிஷன் இல்லாம எப்படி வாங்கி தரலாம்? என்னங்க, குழந்தைக்கு ஆசையா வாங்கி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க. நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு யாரு அலையிறது? நான் தான் அலையணும். சாரிங்க. நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியே கொடுத்துருக்க மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. வாங்கி தின்னுட்டு முடிக்கிறத பாரு. முதல்ல ஒண்ணு ஒதுக்கணும். ஏண்டி, யார் எது கொடுத்தாலும் வாங்கி தின்னுடுவியா? நான் உனக்கு எது வாங்கி தரல? அறிவில்ல எனக்கு வர ஒத்துக்கொன்னு. வேண்டாங்க ப்ளீஸ். நீங்க பேசாதீங்க. ஏய், தூக்கி போடு. தூக்கி போடு முதல்ல. போடுறி. எனக்கு வந்து வாச்சது எதுவுமே சரி கிடையாது. யாராவது வாங்கி கொடுத்தா வாங்கின பள்ள சாரி. It's okay. கடவுளே, எங்க அக்கா கழுத்துல சீக்கிரமா தாலி ஏறணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும்.
சார் அகிலா, உங்க பிரார்த்தனையில எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஏன் தெரியுமா? நான் தான் தண்ணி ஊத்தி உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நான் ஹெல்ப் பண்ண உங்ககிட்ட கேட்டேன். சேம் நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. முன்ன பின்ன உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? யார் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லுது? இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னா யாரோ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன டிஸ்டர்ப் ஆகுது? என் பின்னாடி அலையாதீங்க. அலையறனா? என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? சார் நீங்க ஏதோ அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் சார். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, கோயிலுன்னு பாக்குறேன். என்ன மனுஷனா இருக்க மாட்டேன். ஏன் என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க கேக்குறேன். நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். இது பாருங்க, இப்ப சொல்றேன். நீங்க என்ன காரியம் பழிக்கணும்னு நினைச்சு அங்க பிரச்சனை பண்ணீங்களோ, நிச்சயமா அது பழிக்கவே பழிக்காது. நான் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா? அது தெரியாம வந்து சாபம் வர்றியே உன்ன. சீ.